கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருமாகிய திரியேக தெய்வத்தினுடைய நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த நாளின் காலை முகநூல் நேரலை ஆராதனைக்காக நாம் யாவர் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். நம்மத்தில் இருக்கிற ஜான் கஜேந்திரனை அவர்கள் இவ்வாராதனையின் துவக்கத்திற்காக ஜெபத்திலே வழி நடத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபிப்போம். உன்னதமானவரே ஸ்தோத்திரம், மகிமையானவரே ஸ்தோத்திரம். எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே ஸ்துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். காலவேளை கர்த்தாவே, உமது பாதங்களை வந்து சாமி உம்மை துதித்து சோத்திரித்து பாடி மகிழ்ந்து களிக்குறமுடியான ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி சாமி, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பயத்தோடு உங்களை ஆராதிக்க முடியாது, பயத்தோடு உங்களை துதிக்க முடியாது. இந்த கால்களை கிருபை கட்டுவா ஜெபிக்கிறோமா, துதிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. இந்த காலவேளை சாமி எங்களுக்கு மண்ணா பகிர்ந்து கொடுக்கிற என் அருமையான போதனை ஜெபிக்கிற சாமி, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனை சந்திக்கிறவரே உமக்கு ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இரு சொன்னீரே. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த காலவேளை கர்த்தாவே எங்களோடு இருக்கிறவரே இயேசுவே துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். பெரியவரே, 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 ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி, நன்றி கர்த்தாவே, நன்றி சாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி. இந்த நாலு சாமி பாடுகிற பாடலுக்காக, வேத வசனங்களுக்காக, துதிகளுக்காக, சோதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலையில் தொடக்கம் முழுதும் முடிவு மாசம் உடைய காலம் நடக்கட்டும். தொடர்ந்து பலப்படுத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் விடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இவ்வாராதனைக்கு ஆரம்பமாக பாடல் புத்தகத்தில் 22வது பாடல், துதிசை மனமே நிதம் துதிசை, இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு கரங்களை தட்டி பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை, இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி, முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி, வேண்டிய நன்மைகள் யாவும் உவந்தளித்தாரே, வேண்டிய நன்மைகள் யாவும் உவந்தளித்தாரே. துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை, இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, கேகிடும் வழியில் பாடுகள் பல நீண்ட போதோ, கேகிடும் வழியில் பாடுகள் பல நீண்ட போதும், ஏகப்பரமுன் காவலனாயிருந்தாரே, ஏகப்பரமுன் காவலனாயிருந்தாரே. துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை, இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. சேர்ந்து பாடின
காலை நேரத்தில் மாண்பு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சோதனை பலவாய் மேகம் போல் முன்னே சூழ்ந்தார், சேதம் வராமல் முற்றிலும் காக்க வல்லோரே. இந்த காலை நேரத்தில் பரிசுத்த நாளை காலை வேளையில் பாடி துதித்து ஆராதிப்போம். சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலோ, சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலோ, சேதம் வராமல் முற்றிலும் காக்க வல்லோரை, சேதம் வராமல் முற்றிலும் காக்க வல்லோரை. துதிசை மனமே நீதம் துதிசை எல்லாம் சேர்த்து மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு. ஆண்டவரை போற்றி துதிப்போம். புனித இதயமுடன் நேற்றும் இன்றும் என்றோம் மாறா இயேசுவை நாம் என்றோம் பாடி துதிப்போம். அந்த காலை வேளையில பாடி துதித்து நம் ஆண்டவரை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். மன மகிழ்ச்சியோடு எல்லா கவலைகளையும் எல்லா சூழ்நிலைகளையும் மறந்து நம் ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாவிட்டாலும் நம் வீடுகளில் குடும்பங்களாக ஆயத்தமாகி இந்த காலை நேரத்தில் நம் ஆண்டவரை பாடி துதித்து ஆராதித்து இந்த நாளிலே இந்த புதிய வாரத்தில் கர்த்தர் நம்மை நம்முடைய குடும்பங்களையும் அற்புதமாய் வழிநடத்தும்படியாக ஆண்டவருக்கு நாம் துதி செலுத்துவோம். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புனித இதயமுடனே, போற்றி துதிப்போம் எம் தேவன் புயலின் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்துடைந்த அன்பை என்றும் பாடுவே, காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்துடைந்த அன்பை என்றும் பாடுவே. அல்லேலூயா இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். சென் தாய் தன் பாலகனையே மறப்பினோம், நான் மறவேன் என்று சொன்னார். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று போடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவபார் என்றும் ஓடுவே, தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவபாதை என்றும் ஓடுவே. அல்லேலூயா இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நாம் நின்றவாறு முறை முறையாக மாறி மாறி வாசிக்க
தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 91வது சங்கீதத்தை நாம் நின்றவாறு முறையாக மாறி மாறி வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 91வது சங்கீதம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபாரமாக கொண்டாய். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலுச்சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ ஆதியிலோ இப்பொழுதோ எப்பொழுதோ சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் கண்களை மூடி நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வல்ல பிதாவாக தேவனை விசுவாசிக்கிறேன். உடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியின் நிலத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து எழுந்தறினார். பரமண்டத்துக்கே சர்வல்ல பிதாவாகி தேவனை வலதுபார்த்து வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளோரின் மரித்தோரின் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீரீழ்த்துதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். இந்த பரிசுத்த நாளின் காலை ஆராதனைக்காக நம்மத்தில் இருக்கிற போதகர் அம்மா அவர்கள் முன்னே வந்து ஜெபத்திலே வழி நடத்தும்படி கேட்கிறேன். கடந்த நாட்கள் முழுவதும் பாதுகாத்து இந்த புதிய வாரத்தை தந்திருக்க அந்த 10ஆம் நாளில் முக்கியமாக இன்றைக்கு அன்னையர் தினத்தில் நாம் தேவ சமூகத்தில் ஆண்டவருக்கும் நாம் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து கடவுளுக்கு மகிமையாக ஜீவிக்கும்படி நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்காக நம்முடைய தாய்மார்களுக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் இந்த தேசத்தை அற்புதமாய் நடத்தும்படியாய் நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். ஜெபமும் கர்த்தருடைய ஜெபத்தையும் தொடர்ந்து ஏறெடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே, சோத்திரம் கர்த்தாவே, சோத்திரம் கர்த்தாவே. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் ஜீவிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சோத்திரம் கர்த்தாவே, சோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு சோத்தரிக்கிறேன் கர்த்தாவே, சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற எங்கள் அன்பின் தேவனே, சோத்தரிக்கிறோம் 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 கர்த்தாவே.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை கண்ணின் கருமணியை போல ஆண்டவரே நீர் பாதுகாத்து ஆண்டவரே இந்த மாதம் தொடங்கி ஆண்டவரே 9 நாட்களையும் நீர் பாதுகாத்து இந்த 10வது நாளை காண கிருபை செய்த என் தேவனுக்கு கொடான கோடி சோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிற ராஜா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரங்கிறதாவ இந்த ஞாயிறு ஆண்டவரே சோத்திரம் காலை ஆராதனைக்காக ஜெபிக்கிறங்கிறதாவ இந்த நேரலை மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சோத்திரம் 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 சோத்திரங்கிறதாவ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆண்டவரே சோத்திரங்கிறதாவ ஆமென் ஆண்டவரே. இந்த கொரோனா தொற்றினால் ஆண்டவரே சோத்திரங்கிறதாவ எத்தனையோ லட்சம் பேர் பாதிக்கப்பட்டு இந்த வேளையில் ஆண்டவரே சோத்திரங்கிறதாவ எங்களை ஆண்டவரே சோத்திரங்கிறதாவ இம்மட்டமாய் பாதுகாத்து தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்த தயவுகளுக்காக நன்றி ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரங்கிறதாவ ஆமென் ஆண்டவரே சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட ஆண்டவரே ஆமென் ஆண்டவரே 2 லட்சத்துக்கு ஆண்டவரே சோத்திரங்கிறதாவே 80,000க்கு மேற்பட்ட மக்கள் ஆண்டவரே மரித்த வேளையில் ஆண்டவரே சோத்திரங்கிறதாவே எங்களை ஜீவனோடு தப்ப வைத்து தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சோத்திரம் 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 சோத்திரங்கிறதாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவரே சோத்திரங்கிறதாவே ஆமென் எங்களை ஜீவனோடு தப்ப வைத்ததுக்காக நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரே பாக்கியவான்கள் அல்ல ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே சோத்திரங்கிறதாவே எங்கள் பாவங்கள் எங்கள் குற்றங்கள் எங்கள் மீறுதல் எங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து ஆண்டவரே எங்களை ஜீவனோடு காத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சோத்திரம் 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 சோத்திரங்கிறதாவ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திரங்கிறதாவ இந்த ஆராதனை ஆண்டவரே நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில காணப்படுகிறோமே ராஜா. ஹல்லேலூயா. இந்த ஊரடங்கு தளர்த்தப்பட்ட ஆண்டவரே இந்த கொரோனா தொற்று வியாதி ஆண்டவரே முற்றிலுமாய் ஆண்டவரே நீக்கப்பட்டால் மாத்திரமே ஆண்டவரே நாங்கள் ஆலயத்தில் விடுதலையோடு ஆராதிக்க முடிய ராஜா. சோத்திரம் சோத்திரங்கிறதாவே சீக்கிரமாய் சீக்கிரமாய் ஆண்டவரே ஹல்லேலூயா. இந்த கொள்ளை நோய் முற்றிலுமாய் அகற்றப்பட்ட ஆண்டவரே ஹல்லேலூயா. நாங்கள் ஆலயத்தில் குடும்பம் குடும்பமாய் வந்து ஆராதித்து ஹல்லேலூயா சோத்திரங்கிறதாவே நன்றி சொல்ல போறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சோத்திரம் 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 சோத்திரங்கிறதாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்படியாய் ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் நீர் பாதுகாத்து வந்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. சோத்திரம் 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 சோத்திரங்கிறதாவே இனிமேலும் நீர் பாதுகாக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரங்கிறதாவே ஹல்லேலூயா. எங்கள் திருச்சபையுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்பது எங்களுடைய விசேஷித்த கடமை ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரங்கிறதாவே அப்படியா எங்கள் திருச்சபை மக்களுடைய ஒவ்வொரு வீடுகளிலும் நிலைக்கால்களிலும் ஆண்டவரே ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தை தெளித்து நீர் வேலி எடுத்து நீர் பாதுகாத்து கொள்ள ராஜா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது கொள்ளாப்பு உனக்கு நேரிடாது என்று ஆண்டவரே உடைய வார்த்தையின் பிரகாரமாக எங்களை பாதுகாத்து கொள்ள போறதுக்காக நன்றி ஆண்டவரே. சோத்திரங்கிறதாவ அப்படியாய் ஆண்டவரே சோத்திரங்கிறதாவ நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறது போல ராஜா ஆமென் ஆண்டவரே. சோத்திரங்கிறதாவ அந்த கொள்ளை நோய் ஏற்படுத்தின தூதனை கண்டு போதும் நிறுத்தும் என்று ஒரு கையை நீட்டி சொன்னீரே. அப்படியாய் ஆண்டவரே இந்த வாதையை ஆண்டவரே சோத்திரம் உடைய வார்த்தையினால் நிறுத்த போறதுக்காக நன்றி ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரங்கிறதாவ இந்த ஆராதனை ஆண்டவரே சோத்திரங்கிறதாவ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க ராஜா. ஹல்லேலூயா. இந்த ஊரடங்கு நிமித்தமாய் ஆண்டவரே பிள்ளைகளுடைய பொருளாதாரங்கள் ஆண்டவரே எவ்வளவாய் பாதிக்கப்பட்ட ஆண்டவரே முடங்கி போய் கிடைக்கிறார்கள் ஆண்டவரே. சோத்திரங்கிறதாவ ஹல்லேலூயா. எங்கள் விசுவாச குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பமும் தண்ணீரும் நீர் ஆசீர்வதி ராஜா. நீர் எலியாவுக்கு அந்த காகங்களை கொண்டு போஷித்தது போல ராஜா என் தேவன் தாம் எங்கள் பிள்ளைகளுடைய அப்பத்தையும் தண்ணீரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ராஜா. சோத்திரங்கிறதாவ பிள்ளைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. குடும்ப தலைவர்கள் தலைவிகள் ஆண்டவரே குழந்தைகள் ஆண்டவரே தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவரும் நீர் வேலி எடுத்து பாதுகாத்து போறதுக்காக நன்றி ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரங்கிறதாவ அப்படியாய் அந்த ஆராதனை ஆசீர்வதியும் ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரே இந்த அன்னைய தினத்திற்காக ஜெபிக்கிறங்கிறதாவே சோத்திரங்கிறதாவ அப்படியாய் ஆண்டவரே நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறது போல ராஜா இந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவரே சோத்திரங்கிறதாவ தன் மகளுக்காக ஆண்டவரே உங்களுடைய வீட்டிலே போராடி ஆண்டவரே உங்களுடைய விசுவாசத்தோடு ஆண்டவரே சோத்திரங்கிறதாவ அந்த வியாதியிலிருந்து ஆண்டவரே விடுதலை பெற்றது போல ராஜா ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஆண்டவரே சோத்திரங்கிறதாவ
கர்த்தாவே நீர்தாமே ஆண்டவரே அவர்கள் பிள்ளைகளுக்காகவும் ஆமென் அவங்கள் குடும்பத்திற்காகவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே அவர்கள் காணப்படுகிறார்கள் ராஜா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ராஜா. அவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களையும் நீர் ஆசீர்வாத அன்னையர்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே இந்த ஆராதனை தொடக்க முதல் முடிவரை தேவ பிரசன்னம் எங்களோடு இருக்கணும். இந்த நேரடி மூலமாய் பார்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிரசன்னத்தை உணர்ந்த அபிஷேகத்தினால் நிரப்பப்பட போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஆண்டவரே செய்தி கொடுக்குற மகனை நீர் மறைத்து நீர் வெளிப்பட ராஜா. அந்த வார்த்தையானது ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் இல்லத்திற்கும் புரோஜனத்தக்க வகையில நீர் மாற்றி தர வேண்டும் ராஜா. சோத்திரங்க தாவே சோத்திரம் 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 நீர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வதியம் விமுட்டமாய் கேட்டதை கேட்க மறந்த யாவற்றையும் நீர் அருள வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் வேண்டுகிற அன்பின் தூய பிதாவே ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவீரே ஆமென். வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட வேத பகுதி யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 26 முடிய. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 26 முடிய. வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாய் இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெர்சியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்பதே. ஆமென். தேவன் தாமே திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டுடைய சமூகத்தில் இந்த காலை நேரத்தில் இந்த முகநூல் நேரலை வழியாக ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஈசிஐ தூய திருத்துவ தேவாலயத்தின் சார்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்துதலையும் வரவேற்பையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் தொடர்ந்து தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் பாரத்தோடு கூட ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி அவருடைய சமூகத்திலே நாம் எப்பொழுதும் போல வந்து ஆராதிக்கும்படியாய் ஆண்டவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. இந்த காலை வேளையில நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்பாக சில நிமிடங்கள் ஆண்டவருக்கு நன்றியும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் நாம் ஏறெடுத்து நாம் ஆண்டவர் பாதத்தை நோக்கி பார்த்து ஆராதனை செய்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகின்றோம். எல்லாரும் இருக்கிற இடங்களில் மனதார நம் ஆண்டவரை துதிப்பதற்கு ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு நம்மை நாமே தாழ்த்தி அவரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போம். இந்நாள் வரை நம்மை தாங்கி நடத்தி வந்த ஆண்டவரை துதிப்போம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் அவருடைய நன்மைகளை நினைத்து 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 துதிப்போம், ஆராதிப்போம். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆமென் ஸ்தோத்திரம் எல்லா தீங்கில் இருந்தோம், பொல்லாப்புகளில் இருந்தோம்
ஒரு சேதமும் வராதபடிக்கு கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாத்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாட்களில் இந்த கொரோனா தொற்று மூலமாக ஆமென் ஸ்தோத்திரம் பரவுகிற இந்த தொற்று நோய் ஆமென் நம்மையும் நம் குடும்பங்களையும் பரமாதபடிக்கு வேலி அடைத்ததற்காக ஆமென் ஸ்தோத்திரம் நம் ஆண்டவருக்கு இதெல்லாம் முதலாவது நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக, தொடர்ந்து நம்மை பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஆமென், தொடர்ந்து அவர் நம்மை வேலி அடைத்துக் கொள்ளும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரப்பா. சுகம் தந்தவரே துதிக்கிறோம், பலன் தந்தவரே துதிக்கிறோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இறங்கி வரும்படியாக ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்த்த முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிறவர் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. நன்றியோடு 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 கூட துதிக்கிறோம். எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றியால் பாடிடுவோம். ஆமென். எல்லாம் சேர்ந்து இந்த சில துதி பாடல்களை பாடி இந்த காலை நேரத்தில் நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, ஆங்கியாத இந்நாள் வரையோ தயவாய் மாதயவா, தயவாய் மாதயவா, தாங்கியதே இந்நாள் வரையோ தயவாய் மாதயவா, தயவாய் மாதயவா. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவரேசு கல்கீரா
விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர். நான் உன்னை காண்கிற தேவன், நான் உன்னை கண்மணி போல் உன்னை காப்பேன் என்று சொன்னவர். இந்த நாள் வரை நம்மை காத்து நடத்தினவர். இனிமேல் நம்மை காத்து நடத்தும்படியாக எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காக்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காக்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. எல்லாம் சேர்ந்து இந்த காலை நேரத்தில் நம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நிறையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்கேன், பயம் கண்ணின் யாவையும் நான் துடைத்திடுவேன், கவலைகள் யாவையும் நான் போக்கி விடுவேன் என்று சொல்லி நாம் கலங்கின நேரங்களில், உடைக்கப்பட்ட நேரத்தில், அவன் பல தேவையின் மத்தியில, பல பிரச்சனையின் மத்தியில, சமாத உழைத்தல் மத்தியில கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். மனதார துதித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவே துதிக்கிறோம். ஈகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. ஈகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. நீ யாவையும் துடைத்திடுவேன், நீ யாவையும் துடைத்திடுவேன், கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. எல்லாம் சேர்ந்து நம் ஆண்டவரை ஆராதித்து நன்றி செலுத்துவோம். ஆமே, நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து போய் துதிக்கிற ஆண்டவரே, எங்களை காண்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறவரே உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட அப்பா, இந்த காலை நேரத்தில் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இந்த விசேஷித்த நன்மை கடந்து வரட்ட ஆண்டவரே, ஒரு விசேஷித்த பாதுகாப்பு கடந்து வரட்ட ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஐஸ்லா இஸ்லா, நன்றி நன்றி. அவர் நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். நம் இயேசு நல்லவராகவே இருந்திருக்கிறார். நம்மை கைவிடாமலே இருந்திருக்கிறார். நம்மை விட்டு விலகாமல் இருந்திருக்கிறார். அவரை துதித்து ஆராதிப்போம். ஒன்று சேர்ந்து துதிப்போம். ஆமென். ஒன்று சேர்ந்து துதிக்கிற பொழுது நமக்கு எதிராய் வருகிற பலவிதமான சத்துருவின் சூழ்ச்சிகளை ஆண்டவர் முறியடிக்க முடியும். ஆமென். ஆண்டவரை ஆராதிப்போமா? இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா.
அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய மெய் சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நம் தப்பினங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து, நம் பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி, அவை நம்மை விலக்கி, அவை நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினால் கிருபையினால் முடிசூட்டுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம் மீது வல்லமையாய் இறங்கிக் கொண்டிருக்கிறார். விண்ணப்பங்களை கேட்டுக்கொண்டிருக்க, புதிய சத்தத்தை அங்கீகரிக்க, புதிய மனப்பூர்வமாய் புதிய கர்த்தர் நம்முடைய தடைகளை மாற்றுவார், நமக்கு எதிராக இருக்கும் சூழ்ச்சிகளை மாற்றுவார், இந்த பொல்லாத சத்துருவை நம்ம விட்டு துரத்துவார். ஆண்டவர் புதிய பேசலாம். அதிசயமானவர், ஆறுதல் அருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் அருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், நேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், நேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். இதோ இந்த காலை நேரத்தில் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம்ப்பா. எங்கள் மத்தியிலே நீர் உலாவி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட உம்மை துதிக்கிறோம்ப்பா. மகிமை 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 ஆண்டவரே, மகிமையோடு கூட உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் அவருடைய வார்த்தையை அனுப்பி அவை நம்மோடு கூட பேசும்படியாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே. இந்த நாளில் எங்களோடு கூட பேசுங்கப்பா. இந்த வார்த்தையை அனுப்பினீர் எங்களுக்கு. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை, எந்த வார்த்தையை எங்களுக்கு கொடுக்க போகிறீங்களோ அது எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறட்டும் என்று நம்மை நாமே ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை, முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம். நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை, முடிவே காலை வேளையில ஆண்டவர் சமூகத்திலே அப்பா உம்முடைய பாதத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய மாறாத கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நேசிக்கிற தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமானதாய் மாறட்டும்பா. இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாக
நீர் மாற்ற வேண்டும் என்று அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில தேவனுடைய சமூகத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் மீண்டும் ஒரு விஷயமாய் நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாளின் காலை வேளையில நம்முடைய செய்திக்கு ஆதாரமான வேத பகுதியை வாசித்தோம். நம்முடைய வேதத்தை திருப்பி வைத்துக் கொள்வோம். யாத்திராகமத்தின் புத்தகம் 23வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகின்றேன். இப்போது நாம் இந்த நாளின் காலை வேளையிலே மாறி மாறி வாசித்த சங்கீதம் 91வது சங்கீதத்தில் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, இந்த சங்கீத பகுதியை 91வது சங்கீதத்தை முக்கியமாக இந்த கொரோனா தொற்று பரவிய ஆரம்ப கால சூழ்நிலையிலிருந்து பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 91வது சங்கீதத்தை ஆண்டவர் நம்முடைய பாதுகாப்பின் சங்கீதமாக ஸ்தோத்திரம் இந்த சங்கீத பகுதியை நம்ம வாசித்திருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதுல அடிக்கடிக்கு இந்த 11வது வசனத்துல இந்த ஒரு வார்த்தையை நம்ம வாசித்து கொண்டே இருக்கிறோம். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். தூதர்களை குறித்து இங்கே வாசிக்கிறோம். யாத்திராகமத்தின் புத்தகத்தில் மோசே கடவுளோடு கூட இஸ்ரவேல் மக்களுக்கான கட்டளைகளையும் வார்த்தைகளையும் பெற்று வந்து அதை ஜனங்களுக்கு அறிவிக்கின்றான். அறிவிக்கிற வேளையிலே தானே ஆண்டவர் தன் ஜனங்களோடு கூட இருக்கிறவர் அவர்களை உற்சாகப்படுத்தவும் அவர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தவும் மோசேயின் மூலமாக ஆண்டவர் இந்த வசனத்தை தன் ஜனங்களுக்கு சொல்லுகின்றார். இதுதான் நம்ம வாசித்தோம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். தூதனை அனுப்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை காக்கும்படி விரும்புகிறார். நம்மை வழிநடத்தும்படி விரும்புகிறார். நம்மை கொண்டு போய் சேர்க்கும்படி விரும்புகிற அந்த ஸ்தானத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆண்டவர் தூதனை அனுப்பி உதவி செய்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்திலே தேவ தூதர்கள் செய்த அநேக சம்பவங்களை குறித்து நம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த தேவ தூதர்கள் என்பவர்கள் யார்? அவர்களுடைய வேலைகள் என்ன? நமக்கு அவர்கள் எப்படிப்பட்ட உதவிகளை நமக்கு செய்கிறார்கள் என்பதை ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு வேதத்திலிருந்து வெளிப்படுத்தின ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். தூதன் என்றால் செய்தி கொண்டு வருகிறவன். இந்த செய்தியை முழுக்க முழுக்க நம்முடைய ஆண்டவரிடத்திலிருந்து நம்முடைய கர்த்தரிடத்திலிருந்து கொண்டு வந்து அவருடைய பிள்ளைகளுக்கு சேர்க்கிற ஒரு வேலையை செய்கிறவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
கர்த்தருடைய கட்டளைப்படி நித்திய ஆவிகளாய் படைக்கப்பட்டு என்றும் ஜீவிக்கிறவர்களாக இந்த தேவ தூதர்கள் என்பவர்கள் இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கிற பொழுது, அறிந்து கொள்ளுகிற பொழுது, உலகமும் அதிலுள்ள யாவும் படைக்கப்படுவதற்கு முன்னமே ஆண்டவர் இந்த தெய்வ தூதர்களை படைத்தார். பொதுவாக தேவ தூதர்கள் என்றாலே நாம் ஒரு இமேஜ் வைத்திருப்போம். வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடியவர்கள், 2 சிறகுகளோடு கூட, இறக்கைகளோடு கூட வெளிப்படுகிறவர்கள் என்று இந்த தேவ தூதர்களை அவர்களுடைய உருவம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நாம் ஒரு ஸ்தோத்திரம், ஒரு உருவத்தை நாம் மனதிலே பதித்து வைத்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவ தூதர்களுடைய வேலைகள் என்ன? வேதாகமத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை ஆராதனையில பிரியமானவர்களே, ஆண்டவர் உன்னை காக்கும்படி இந்த தேவ தூதர்களுக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தன் ஜனத்தை பாதுகாத்துக் கொள்ளுகிறதற்கு, அவருடைய வேலையை செய்வதற்கு பணிக்கப்பட்டிருக்கிறவர்கள் இந்த தேவ தூதர்கள். அது மட்டுமல்ல, வேதாகமத்தில் சில வசனங்களை நாம் வாசிக்க கூடுமானால், எபிரேயர் 1 அதிகாரம் 6 வசனத்தில் தேவனை ஆராதிக்கவும் சேவிக்கவும் ஆண்டவரால் படைக்கப்பட்டவைகள். வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிற பொழுது இவைகளுக்கு வல்லமைகள் உண்டு. லூக்கா 20:36 வாசிக்கிற பொழுது இந்த தேவ தூதர்கள் மரிப்பதே இல்லையா. எபிரேயர் 13:2 வாசிக்கிறோம், இவைகளுக்கு உடல் சரீரம் இல்லாவிட்டாலும் ஆள் தன்மை, ஆள் தத்துவம் உண்டு என்று தேவ தூதர்களை குறித்து பிரியமானவர்களை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, தூதர்களில் பல வகைகள் இருக்கிறாங்க. குட் ஏஞ்சல்ஸ், நல்ல தூதர்கள், ஹீவில் ஏஞ்சல்ஸ், பொல்லாத தூதர்கள் என்று 2 விதமாக தேவ தூதர்களை பற்றி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளின் செய்தியை நாம கேட்பதற்கு முன்பு ஆண்டவர் சொல்லுகிறாரே, இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன், தூதனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். இந்த தூதர்களை பற்றி தான் நாம ஒரு சின்ன குறிப்பை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அதை தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம தியானிக்க போகின்றோம். இந்த நல்ல தூதர்கள், இந்த நல்ல தூதர்களுடைய வேலைகள் என்ன அப்படின்னு சொல்லி நாம வேதத்தில் வாசித்து பார்க்க கூடுமானால், தானியேலின் புத்தகம் 10 அதிகாரம் 13 வசனம், இவங்களெல்லாம் நீங்கள் குறித்து வைத்து வீடுகளிலே அவைகளை தியானிக்கும்படி உங்களை அன்போடு பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். மிகாவேல், ஹார்ட்ஸ் ஏஞ்சல் அல்லது பிரதான தூதன் என்று சொல்லப்படுகிற மிகாவேல் இஸ்ரவேலரை பாதுகாக்க ஒரு தேவ தூதனாக ஆண்டவரால் படைக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவருக்கு உரிய ஒரு நல்ல வேலைகளை செய்கிறதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, பிரின்சஸ், ராஜ்யத்தின் அதிபதிகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள். இவர்கள் மனிதர்களோடு ஆவிக்குரிய நிலையில் யுத்தம் செய்கிறவர்கள். இன்னும் வேதாகமத்தில் பார்க்கிற பொழுது கேருபீன்கள், சேராபீன்கள் என்கின்ற ஒரு தூதர்களுடைய கூட்டம். இவர்கள் பரலோகத்திலும் தேவனுடைய சிம்மாசனத்தை சுற்றி நின்று தேவனை, ஆண்டவரை சேவிப்பவர்கள். தேவனுடைய சிம்மாசனத்தை சூழ நின்று அவரை தொழுது கொள்ளுகிற கூட்டம். அது மட்டுமல்ல, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சிறப்பான அல்லது முக்கியமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு சில தூதர்கள் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார்கள். நம்ம காபிரியல் என்கின்ற தேவ தூதனை குறித்து அறியாமல் எந்த கிறிஸ்துவர்களும் நாம் இருக்கவே முடியாது. இவர் எப்போதும்
எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய மக்களுக்கு நல்ல செய்தியை மட்டும்தான் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். தானியேலுக்கும் சகரியாவுக்கும் மரியாளுக்கும் தேவனுடைய செய்தியை கொண்டு போய் ஒரு நல்ல செய்தியை கொண்டு போய் சேர்த்ததை குறித்து நம் வேதத்தில் வாசிக்கிறோம். காபிரியேல் தூதனை குறித்து ஒரு தனியாக ஒரு பிரசங்கமே நாம் செய்ய முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமத்தில் இந்த நல்ல தூதர்களில ஏராளமான தூதர் கூட்டம் பட்டாளம் இருந்தாலும் நல்ல தூதர்கள் அந்த குட் ஏஞ்சல்ஸ்ல மிகாவேல் பிரதான தூதனும் காபிரியேல் நற்செய்தி அறிவிக்கிற தூதனுடைய பெயர்களும் வேதாகமத்தில் பதிவிட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஈவில் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லி லூசிபரை குறித்து வேதத்திலே பெயர் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பிசாசு கூட்டத்தினுடைய தலைவன் சாத்தான் என்று அழைக்கப்படுகிறவர் the evil angels. பெயர்செபுல், பேலியால், ஆகாயத்தின் அதிகார பிரபு என்று அழைக்கப்படுகிறவர், பொல்லாங்கான் என்று அழைக்கப்படுகிறவர், வலு சர்பம் என்று அழைக்கப்படுகிறவர், சோதனைக்காரன், ஒளியின் தூதன் என்று அழைக்கப்படுகிற அந்த லூசிபர். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பொல்லாதவைகளையே செய்கிறவர், பொல்லாத செயல்களையே செய்கிறவன், சோதிக்கிறவன். அது மட்டுமல்ல, இன்னும் சில தேவ தூதர்களுடைய நல்ல தூதர்களுடைய வேலைகளை குறித்து வேதத்தில் பார்த்தால் ஆதியாகமம் 3:24 ஜீவ விருட்சத்தை காக்கின்ற தூதன், வெளிப்படுத்தல் 9:13 பாதாளத்தின் தூதன், வெளிப்படுத்தல் 16:5 தண்ணீர்களின் தூதன், வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனங்களிலே சாத்தானை கட்டி வைக்கும் தூதன். இப்படி தூதர்களை பற்றி இன்னும் ஏராளமான குறிப்புகள் வேதாகமத்தில் பிரியமானவர்களே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த தேவ தூதர்கள் தான் கர்த்தருடைய கட்டளைகளை பெற்று நமக்கு எப்போதெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ அல்லது ஆண்டவர் தன் மக்களுக்கு உதவி செய்யும்படி, காப்பாற்றும்படி, பாதுகாக்கும்படி, நல்ல செய்தியை சொல்லும்படி அனுப்புகிறாரோ அப்போதெல்லாம் அவர்கள் வந்து நமக்கு நன்மையானவைகளை செய்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் அவரால் படைக்கப்பட்ட சாவ வரம் பெற்ற கர்த்தருடைய மக்களுக்கு ஆண்டவருடைய கட்டளைகளை ஏற்று பணிவிடை செய்கிற இந்த தூதர்கள் நமக்கு உதவி செய்யும்படி, நம்மை பாதுகாக்கும்படி, நமக்கு வருகிற ஆபத்துகளிலிருந்து, தீங்கிலிருந்து விலக்கிக் கொள்ளும்படி நான் அனுப்புகிறேன், நான் ஒரு தூதனை உனக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறதை வாசிக்கிறோம். பிரியமானவர்களை, நாம் வாசித்த இந்த 91வது சங்கீதம் 11வது வசனத்தில் உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர் கட்டளையிடுகிறவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் படைத்த எல்லா படைப்புகளும் அவருக்கு கீழ்ப்படுகின்றன. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சங்கீத பகுதியும் 121வது சங்கீதத்தையும் இன்னும் ஒரு சில சங்கீதங்களையும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கவும், நம்மை எல்லா விதமான வாதைகளிலிருந்து, கொள்ளை நோய்களிலிருந்து, எல்லா விதமான பயங்கரமான செயல்களிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளவும் இவைகளை நாம் தினமும் வாசித்து கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்மை அவர் சுற்றி வேலி அடைக்கிறார். தேவ தூதர்களுடைய திரள் கூட்டத்தை அனுப்பி நமக்கு ஒரு சேதமும் வராதபடிக்கு
பிரியமானவர்களே நம்மை வேலி அடைக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்காக, ஆமென் ஸ்தோத்திரம், அவர் யாவையும் எல்லாவற்றையும் அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்திலே யாருக்கெல்லாம் ஆண்டவர் தேவ தூதர்களை அனுப்பி உதவி செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம வேதம் முழுக்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையும் அநேக சம்பவங்களை நாம் பார்க்க முடியும். நேரம் கருதி ஒரு சிலவற்றை நான் உங்களோடு கூட பிரியமானவர்களை பகிர்ந்து கொள்ளுகிறேன். முதலாவதாக ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கிற பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாராளுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை சாராள் துரத்தி விடும்படி, அனுப்பிவிடும்படி ஆபிரகாமிடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாம் ஒரு துருத்தியிலே தண்ணீரையும் அப்பத்தையும் ஆயத்தப்படுத்தி ஆகாருடைய தோளின் மேலே வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து ஆகாரை அனுப்பிவிட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த ஆகார் வனாந்திரத்தில், இந்த பேர்சபா என்று சொல்லப்படுகிற வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தான். நாட்கள் கடந்தது. தான் வைத்திருந்த அப்பமும் துருத்தியில் இருந்த தண்ணீரும் முழுவதும் தீர்ந்து போய்விட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குழந்தை தண்ணீருக்காகவும் பசியினாலும் அழுது கொண்டிருக்கிறதை ஆகார் கண்டு, அவள் பிள்ளை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பக்கம் பிள்ளை அழுது கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் பிள்ளையினுடைய தாய் அழுது கொண்டிருக்கிறார். தாயுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாம பார்க்கிறோம். இந்த அன்னையர் தினம் இன்றைக்கு அனுசரிக்கப்படுகிறது. இன்றைக்கு நம்மை பெற்றெடுத்த நம்முடைய தாயை நினைத்து பார்க்கணும், அவருடைய வளர்ப்பை நினைத்து பார்க்கணும், அவருடைய கண்டிப்பை நினைத்து பார்க்கணும், அவர்கள் நம்மை நல்வழிப்படுத்தினதை நினைத்து பார்க்கணும். அவர்கள் பசியா இருந்தாலும் எப்படியாகிலும் தன்னுடைய பிள்ளைகள் பசியாற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் உழைக்கிற கடின உழைப்பை நம்ம இந்த நாளில கூட பிரியமானவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஆகார் தன் சிறு குழந்தை பசிக்காக, தண்ணீருக்காக இந்த வனாந்தரத்தில் அழுது கொண்டிருக்கிறதை கேட்க முடியாமல், பார்க்க முடியாமல் தூரத்திலே போய் மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய ஆண்டவர் அழுகையின் கூக்குரலை கேட்கிறவர். அல்லேலூயா. நாம் பலவிதமான பாடுகளிலும் சோதனைகளிலும் கைவிடப்பட்ட நிலையிலும் இருக்கிற பொழுது, நாம் திகைத்து கலங்கி அழுது கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் நம் அழுகையின் சத்தத்தை கேட்பார். இந்த பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்ட மாத்திரத்தில் வேதம் சொல்லுகிறது 17வது வசனத்தில், தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டான், நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய சாதியாக்குவேன். ஆண்டவர் இந்த குழந்தையினுடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் ஆகாருக்கு தேவ தூதன் மூலமா ஒரு ஆறுதலான வார்த்தை வருகிறது. அல்லேலூயா. இந்த காலை வேளையில பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது, கைவிடப்பட்ட நிலையில இருக்கிற மக்களுக்கு உதவும்படியாய் ஆண்டவர் தன் தூதனை அனுப்புகின்றார். கைவிடப்பட்ட நிலை, உதாசீனப்படுத்தப்பட்ட நிலை, வேண்டும் அப்படின்னா வைத்துக் கொள்வார்கள், வேண்டாம் அப்படின்னா ஒதுக்கி விடுவார்கள். இதுதான் இந்த உலகம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை,
யார் ஒதுக்கினாலும் யார் உதாசீனப்படுத்தினாலும் நம்முடைய ஆண்டவர் சத்தத்தை கேட்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது, வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட இந்த ஆகாருக்கு உதவி செய்யும்படியாய் ஆண்டவர் தூதனை அனுப்பினார். இரண்டாவதாக, வேதாகமத்தில் நாம் பழைய ஏற்பாட்டில் இன்னும் அநேக சம்பவங்களை குறித்து பார்க்கிறோம். யாக்கோபு தன் சகோதரராக ஏசாவோடு கூட சண்டையிட்டு கோபத்தில் தன் சகோதரராக ஏசா தன்னை கொன்று விடக்கூடாது என்று அவன் தப்பித்து ஓடிவிடுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு குறித்த காலம் கழித்து திரும்பவும் ஆண்டவர் யாக்கோபோடு கூட தரிசனமாகிறார். தரிசனமாகி ஆண்டவர் வெளிப்படுகிறார். நீ திரும்பவும் உன் தேசத்திற்கு போ என்று. அப்படி திரும்பவும் யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில தேவ தூதர்கள் அவனை சந்திக்கிறத பார்க்கிறோம். 32ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். முதல் 2 வசனம், யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். 2 உடன் பிறந்த சகோதரர்களுக்குள்ள இருக்கின்ற பிரிவினை, சொத்தின் மூலமாக பாகத்தின் மூலமாக வந்த பிரிவினை, பல காலம் பிரிந்து போயாச்சு. தன் மூத்த சகோதரனுடைய கோபம் தணிந்து போகவே இல்லை. இந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்து பார்க்கிற பொழுது, அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சேனை இந்த தேவ தூதர்களுக்கு தேவனுடைய சேனை என்று யாக்கோபு சொல்கிறார். இவர்கள் தான் தன் யாக்கோபுடைய சகோதரனுக்கு இருக்கிற அந்த பிரிவினையில, பிரச்சனையில அவரை சமாதானப்படுத்தும்படி, அவருக்கு வெகுமதிகளை கொடுக்கும்படி, அந்த வெகுமதிகள் எப்படிப்பட்டவைகளாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வகையறுத்து ஒரு உகுந்த ஆலோசனையை கொடுத்து தன் ஏசாமினிடத்தில் வருகிற பொழுது அதை மனமு வந்து ஏற்றுக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரிவினையின் மத்தியில, பிரச்சனையின் மத்தியில இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யும்படியாக, மீடியேட்டராக இந்த தேவ தூதர்கள் செயல்பட்டு கொண்டிருந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நேரம் கருதி நான் சுருக்கமாய் சிலவற்றை பகிர்ந்து கொள்கின்றேன். மூன்றாவதாக, வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவானுடைய தாயாகிய மரியாளை குறித்து நாம் வாசிக்கிறோம். மரியாள் தன் வீட்டிலே இருந்தபோது மரியாளுடைய வீட்டிற்கு உள்ளே தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க என்று ஒரு நல்ல செய்தியை தேவதூதன் சொல்லுகிறதை நம்ம லூக்கா 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தூதன் நமக்குடைய வாழ்க்கையிலும் நம் வீட்டிலே பிரவேசித்து நல்ல செய்தியை சொல்லும்படி விரும்புகிறான். இதனால் வர துர்ச்செய்தியை கேட்டு கொண்டிருந்திருக்கலாம். இது வர பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நமக்கு அதிகமாக இருந்து கொண்டே இருந்திருக்கலாம். ஆனால் தூதன் நம் வீட்டிற்குள்ளே பிரவேசிக்கிற பொழுது கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவனே என்று நம்மை வாழ்த்துவான். ஆம், நல்ல செய்தி. இயேசு கிறிஸ்து பிறக்க போகிற, உன் கருவிலே பிறக்க போகிற அந்த செய்தியை தான் மரியாளுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நற்செய்தி சொன்ன தூதர்கள் எப்படி நமக்கு உதவி செய்கிறாங்க? நம்ம கஷ்டத்தில் இருக்கிற பொழுது, கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பொழுது நமக்கு உதவி செய்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அது மட்டுமல்ல, நாம் பிரச்சனைகளோடு, உபத்திரவத்தோடு, சண்டையோடு, சமாதான குலைச்சலோடு, பிரிவினைகளோடு, கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ள சொத்து பிரச்சனை, வீடு பிரச்சனை, வேறு எந்த பிரச்சனையோடு கூட நாம் இருந்தாலும் அவர் தன் தூதனை அனுப்பி நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தாரிடத்தில் போய் ஆலோசனை கேட்பார்கள். அந்த ஆலோசனை
அது நம்மை இன்னும் கீழே தள்ளிவிடும். நாம் கர்த்தரிடத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில பிரியமானவர்களே நாம் ஆலோசனை கேட்க வேண்டும். ஆலோசனையை கேட்ட ஒரு நபரை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். மரியாளுக்கு கணவராக நியமிக்கப்பட்டிருந்த யோசேப்பை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யோசேப்புக்கு மரியாள் திருமணம் ஆவதற்கு முன்னமே பரிசுத்த ஆவியினாலே கருவுற்று இயேசு கிறிஸ்துவானவர் பிறக்க போகிறார் என்ற செய்தி சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அந்த உலகம் பரிசுத்த ஆவியினாலே மரியாள் கருவுற்று இருந்ததை நம்பவில்லை. அந்த ஒரு நம்பிக்கையற்ற நிலையில தான் ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடு கூட இந்த யோசேப்பு இருக்கின்றார். ஒரு நாள் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிற பொழுது யோசேப்பினுடைய சொப்பனத்திலே தூதன் வெளிப்பட்டார் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தள்ளிவிடலாம், அமைதியா எந்த பிரச்சனையும் பண்ணாம மரியாளை விட்டு விலகி விடலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிற பொழுது தூதன் சொப்பனத்தில் வெளிப்பட்டு அவளை மரியாளை சேர்த்து கொள்ள நீ ஐயப்படாத எது அந்த செய்தியை பகிர்ந்து கொள்கிறதை பார்க்கிறோம். என்ன முடிவு எடுக்கணும்னு சொல்லி தெரியாம திகைத்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு சரியான ஆலோசனை கொடுக்கும்படி ஆண்டவர் தூதனை அனுப்பினார். அல்லேலூயா. இந்த நாட்களில கூட பிரியமானவர்கள், நம் குடும்பங்களில, நம் பிள்ளைகளின் வாழ்க்கையில என்ன என்ன தீர்மானங்களை எடுப்பது என்று, எப்படிப்பட்ட காரியங்களை செய்வது என்று நாம் திகைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் தூதனை அனுப்பி நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதாகமத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் பிசாசினுடைய சோதனை காலம் முடிந்த உடனே தேவ தூதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவருக்கு வந்து பணிவிடை செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம், அவர் ஆண்டவருடைய கட்டளைகளை ஏற்று பணிவிடை செய்யக்கூடியவர்கள். லூக்கா 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு தூதன் தோன்றி இயேசு கிறிஸ்துவானவரை பலப்படுத்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. பலப்படுத்துகிறவர்கள், இந்த தேவ தூதர்கள் ஆண்டவருடைய கட்டளைகளை பெற்று நம்மை பலப்படுத்துகிறவர்கள், நமக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது பேதுரு சிறைச்சாலையில் இருந்த பொழுது ஒரு தூதன் அவனை விடுவித்தான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நாம் இவ்வாராதனை நிறைவு செய்ய நான் வாஞ்சிக்கின்றேன். இந்த வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிற மக்கள் அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிற பொழுது ஒரு மனம் திரும்புகிற பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம், தேவனுடைய தூதர்களுக்கு சந்தோஷம் உண்டாகிறது. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக மனம் திரும்பி உண்மையான மனமாற்றத்திற்கு நேராக ஒவ்வொரு நாளும் நாம் வழிநடத்தப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக அவரை ஆராதித்து கொண்டிருப்போமானால் அது பரலோகத்தில் தேவ தூதர்களும் மகிழ்கின்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கோவிட்-19 இந்த தொற்று வியாதி
முக்கியமாக நாம் வசித்து கொண்டிருக்கிற இந்த சென்னை பட்டணத்தில் நாளுக்கு நாள் அதிகமாக கூடிக்கொண்டே இருக்கிறது. இப்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம் சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு பகுதிகளாக ஆங்காங்கே இந்த ஊரடங்கு இருந்தாலும் ஒரு பகுதிகளாக அந்த தொற்று பரவி இருக்கிற பகுதிகளிலே, தெருக்களிலே முழுவதும் லாக்டவுன் பண்ணி விடுகிறார்கள். கொத்து கொத்தாக அந்த கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த அறிகுறியும் இல்லாமல் பரவி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பகுதிகளாக அது கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை தடுப்பு நடவடிக்கைகள் செய்தாலும் இன்னும் அதனுடைய தாக்கம் குறையாமல் அதனுடைய வீரியம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாம் அதிகமான இந்த கொள்ளை நோயினுடைய பயம் சூழ்ந்து இருக்கிறது. கலக்கத்தோடு கூட இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை வழிநடத்தும்படி, நம்மை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று வாசித்தோம் அல்லவா? நம்மை வழிநடத்துவதற்கு தூதனை அனுப்புவேன் என்று இஸ்ரவேல் மக்களுக்கு மோசேயின் மூலமாய் கர்த்தர் வாக்குரைத்தார் அல்லவா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில நாம் கைவிடப்படாமல் இருக்கும்படி தூதர்கள் ஒவ்வொருவருக்கும் போய் நல்ல செய்தி சொல்லுகிற பொழுதெல்லாம் அவர்கள் முதலாவது சொன்ன வார்த்தை பயப்படாது, fear not. ஆம், இன்றைக்கு நம்மையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பக்கம் பொருளாதாரம் அப்படியே குன்றி போய்விட்டது, வேலையே இழந்து போயிட்டோம். திரும்பவும் அந்த கம்பெனிகளுக்கு போகிற பொழுது, புதிய தொழிலை தொடங்குகிற பொழுது அதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டும், தேவையான முதலீடு தேவை. இன்னும் அன்றாட நடைமுறை வாழ்க்கைக்கு நாம் வருவதற்கு இன்னும் பல காலங்கள் தேவைப்படும். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் வாடகை வீடுகளில் 2 மாதமாக போதுமான வருமானம் இல்லாததுனால வாடகைகள் கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பல தேவையின் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலும் கூட நமக்கு உதவி செய்யும்படி எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தவர், சோர்ந்து போய் படுத்து கொண்டிருக்கிற பொழுது தட்டி எழுப்பி பலப்படுத்துகிறவர், இந்த புதிய வாரத்திலும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தும்படி விரும்புகிறார், நமக்கு உதவி செய்யும்படியாக விரும்புகிறார். இந்த காலை வேளையில் அவருடைய சமூகத்தில் அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நம்மை காக்கும்படி அவர் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இந்த தூதர்கள் இப்போது நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தொற்று நம்மை அணுகாதபடி, அதற்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படி அவர் கர்த்தருடைய கட்டளைகளை பெற்று நம்மை சூழ பாலையும் இறங்கி நம்மை விடுவிக்கும்படி காத்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம போக்கிலும் வரத்திலும் குடும்பத்திலும் நம்முடைய செயல்களில் எல்லாவற்றிலும் ஆமென் ஸ்தோத்திரம், பிசாசானவன் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு நம்மோடு கூட பிரியமானவர்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கட்டளைகளை பெற்று தூதர்கள் நமக்கு உதவுகின்றார்கள். நாம் செய்ய வேண்டியது ஆண்டவருக்கு பிரியமாக, அவருக்கு உகந்த காரியங்களை, அவருக்கு பிரியமான காரியங்களை தொடர்ந்து செய்து கர்த்தருடைய பாதுகாப்பை ஆண்டவர் மூலமாக நாம் பெற்றுக்கொள்வோம். வேறு யார் வந்து நமக்கு இந்த நாட்களில் உதவி செய்யாமல் போனாலும், ஆம், நம்முடைய தேவைகள் சந்திப்பதற்கு யாருடைய உதவியும் அற்று போனாலும் கர்த்தர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த புதிய வாரத்திலும் புதிய புதிய ஆசீர்வாதங்களை, புதிய புதிய நன்மைகளை தந்து கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். பிரியமானவர்களே, தொடர்ந்து உங்கள் வீடுகளிலே இந்த நாட்களிலே அதிகமாக பாரத்தோடு கூட ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் வழிநடத்தப்படவும், முக்கியமாக நாம் சீக்கிரத்தில் தேவனுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை விடுதலையோடு ஆராதிக்கவும், இந்த நாட்கள் நமக்கு ஸ்தோத்திரம் திருச்சபைகளிலே வந்து கூடி ஆராதிப்பதற்கு உதவி செய்யும்படியாக அதிகமாக நாம் ஜெபித்துக் கொள்வோம். அதே போல
வழக்கமான வெள்ளிக்கிழமை மாலையில் இந்த நேரலை வழியாக ஆராதனையில் மாலை 7 மணிக்கு பங்கு பெற உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய திருச்சபையினுடைய பல தேவைகள், நிர்வாக ரீதியான தேவைகள், மிஷனரிமார்கள், ஊழியக்காரர்கள், மால்டோ பிள்ளைகள், இப்படி நம் இந்திய சுவிசேஷ திருச்சபையில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஊழியங்களை முடிந்த அளவு நம்முடைய உதாரணத்துவமான காணிக்கைகளை, தசம பாகங்களை முடிந்தவர்கள் அல்லது மாத ஊதியம் பெறக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் செலுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி இந்த அறிவிப்பின் வழியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்ற கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடைசியாக நாம் ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 327வது பாடலை சில சரணத்தை மட்டும் நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். பாடல் எண் 327. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீ, கேடகம் நீ, ரட்சணிய கொம்பும் அடைக்கலம் நீ. துருகமும் நீ, கேடகம் நீ, ரட்சணிய கொம்பும் அடைக்கலம் நீ. கர்த்தாவே என் பலனே, அன்பு கூர்ந்திடுவேன். மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துட்சண்ய பிரவாகம் புரண்ட போதும், நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப உருக்கமாய் வந்து உதவி செய்வார். மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துட்சண்ய பிரவாகம் புரண்ட போதும், மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துட்சண்ய பிரவாகம் புரண்ட போதும், நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப உருக்கமாய் வந்து உதவி செய்வீர். உருக்கமாய் வந்து உதவி செய்வீர். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தர் நம்மை பலத்தினால் இடை கட்டுகிறவர், மான்களின் கால்களை போடாது, நீதியின் சால்வை நமக்கு தந்து உயர் ஸ்தலங்களில் நம்மை நிறுத்துகிற ஆண்டவரை பாடி துதித்து நாம் ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பலத்தினால் என்னை இடை கட்டி, மான்களின் கால்களை போலாக்கி, பலத்தினால் என்னை இடை கட்டி, மான்களின் கால்களை போலாக்கி, நீதியின் சால்வை எனக்கு தந்து, நீதியின் சால்வை எனக்கு தந்து,
எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை பாதுகாத்தவரே, நான் உனக்கு முன்னே நீ சென்று சேர வேண்டிய ஸ்தானத்தில் இடத்துல உன்னை சேர்க்கும்படி உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த கொலை நோய் சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நாங்கள் பாதுகாப்பாய் ஆண்டவரே உம்மால் வழிநடத்தப்படுகிறோம். நீரே எங்களை பொல்லாத பிசாசானவன் கொண்டு வந்திருக்கிற இப்படிப்பட்ட கொள்ளை நோயிலிருந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பட்டணத்தையும் எங்கள் தேசத்தையும் எங்கள் ஆண்டவரே தெருக்களையும் எங்கள் கிராமங்களையும் ஆண்டவரே முழுவதும் நீர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக ஆண்டவரே நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம், எங்கள் பாதம் கல்லில் இடறி விழாதபடிக்கு ஆண்டவரே எங்களை பொல்லாத சத்ருவானவன் பிடித்து விடாதபடிக்கு என் தேவன் எங்களை பலப்படுத்தும். என் தேவன் எங்களுக்கு சகாயராய் இருப்பீராக. என் தேவன் எங்களுக்கு துணையாளராய் இருப்பீராக. நன்றியோடு குடும்பை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும்படி, எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆலோசனை கொடுக்கும்படி, கைவிடப்பட்ட நிலையில கைவிடாமல் எங்களை நடத்தும்படிக்கு ஆண்டவரே துதிக்கிறோம். எங்களை பலப்படுத்தும்படிக்கு, ஆமென், எங்களை தேற்றும்படிக்கு, எங்களோடு இருந்து எங்களை ரட்சிக்கும்படிக்கு ஆண்டவரே அப்பா இந்த உலகத்துல உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரே இந்த உலகத்தை விட்டு மறிக்கிற பொழுது எங்கள் மறித்த ஆமென் ஸ்தோத்திரம் அந்த ஆவியை உம்மிடத்துல கொண்டு வந்து சேர்க்கிற அந்த வேலையும் இந்த தூதன் செய்கிறான் என்று நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம். இயேசுப்பா, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய பட்டாள தூதர்களை சேனை திரளை ஆண்டவரே எங்களுக்கு முன்பாய் அனுப்பி முன்னும் பின்னும் வலது இடது பக்கமாக ஆண்டவரே சென்று ஒவ்வொரு நாளும் அப்பா வேலி அடைக்கும்படி, பாதுகாத்துக் கொள்ளும்படி, நன்மை செய்யும்படி, தேவைகளை சந்திக்கும்படி, குறைவுகளை மாற்றும்படி ஆவியானவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபை குடும்ப தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே உம்முடைய முயற்சிகளை ஆசீர்வதிப்பீராக. சிறு பிள்ளைகள் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் யாவர் மீது உம்முடைய கரம் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் சமாதானத்தை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே நாங்கள் உம்மாலே போஷிக்கப்படுகிறோம், உம்மாலே வழிநடத்தப்படுகிறோம், உம்மாலே பாதுகாக்கப்படுகிறோம். நீரே எங்களை நடத்துகிறவர், காக்கிறவர் என்று சொல்லி எங்களை காக்கிற கடவுள் உறங்குகிறதும் தூங்குகிறதும் இல்லை என்று சொல்லி அப்பா எங்கள் விசுவாசம் உம்மீது ஆண்டவரை எப்போதும் வெளிப்பட கிருபை தருவீராக. எங்களை தாழ்த்துகின்றோம். கடந்த மாதத்திலும் இந்த நாள் வரையும் இது திருச்சபையின் ஊழியங்களை தாங்கும்படி ஆண்டவரே அரசு பணியில இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், அதே போல மாத ஊதியம் பெறக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள், ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள், இன்னும் சில சிறு வியாபாரங்களை செய்து அதிலே வருகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் சிறு காணிக்கைகளை தவறாமல் விசுவாசத்தோடு உம்முடைய திருநாமத்திற்கு மகிமையாக தசமமாக காணிக்கைகள், பொருத்தனை காணிக்கைகள், IMM ஊழியத்திற்கான காணிக்கைகளை கடந்த நாட்களிலே படைத்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். அநேகருக்கு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை இந்த ஆண்டவரை இக்கட்டான காலகட்டங்களிலும் உம்முடைய ஊழியத்தை தங்கள் காணிக்கையினாலே தாங்க வேண்டும் என்று எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் வாஞ்சி உண்டு ராஜா. அவருடைய தேவைகளை சந்தித்து நீர் நிறைவேற்ற வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். காத்து கொள்ளுங்க. பெரிய காரியங்களை என் தேவனாகிய கர்த்தர் செய்வீரா. சகல துதிகன மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இரட்சகர் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பாராக. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார்.